வணக்கம் நண்பர்களே. இது மதுரை சரவணா ஸ்டோர், அந்த மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் அந்த சரவணா ஸ்டோர் தான் ஏதாவது மறுபடி ஆச்சு. இந்த பாருங்கள், உள்ளே எல்லாம் இட்டு எடுக்கலாம் பாருங்கள். ஏதாவது உள்ளூரில் நான் போக ஒரு முறை வெளி தோட்டம் மட்டும்தான் இங்கே வந்து பாருங்கள். இது மத்தியானம் 12 மணி கடலுக்கு ஒரு 2 தான் இருக்குது. நான் க்ரௌடை பாருங்கள், நல்ல ஆனால் இந்த மாதத்தில் உள்ள க்ரௌடுன்னா சொல்ல முடியல. பண்டிகை குளத்தெல்லாம் இருக்குன்னு நான் கூட க்ரௌடு. ஆனால் அதில் ஒரு விஷயம் பாருங்கள், இவ்வளோ க்ரௌடு இருக்குது. ஆனால் எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்க. பார்க்கிங் வசதியை பாருங்களேன். பார்க்கிங் வந்து வெட்ட வெளி, மொத்தத்தில் வந்து வெட்ட வெளி. மத்தியானம் 12 மணி அடிக்குது வெயில். இதில் வந்து செக்யூரிட்டி வந்து ஒரு நெல்லில் கொண்டே போகலான்னு கேட்டால் இல்லை நீங்கள் இப்படி தான் போகணுன்னு சொல்லி ஒரு வழியை வந்து காட்டுறாரு. இது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டும் சரி, அரசாங்கம் இல்லை அரசாங்க ஊழியர்கள், மற்ற கோர்ட்டு, இவங்கெல்லாம் மனிதர்களை சக மனிதர்களை நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியலை. ஏன்னா பணம் வந்தால் போதுங்கிற மட்டும்தான் அவங்கள பணக்காரன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுகள் தான் நிற்கிறாங்க தவிர, மற்றவங்கள வந்து எப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்க வந்தால் அவங்க வந்து பார்க்குறாங்க போகிறாங்க, அவங்களுக்கு தனியாக கவனிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் போகுது. அந்த மாதிரி தான் அவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மற்ற அதிகாரிகள்லாம் வந்து பார்க்குறாங்களா இல்லை இதெல்லாம் என்ன ஏதுன்னு கண்டுக்குவாங்களா என்னன்னு தெரியல. இதை வெளியில் தெரியப்படுத்துனாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது நல்ல விஷயமாக சொல்லலாம், மக்களுக்கு சொல்லலாம், எல்லாருக்கும் எடுத்து சொல்லலான்றதுக்காக அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். பார்த்துங்க, நான் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எதுவும் பேச போகலை. ஏன்னா நம்ம பேச போனோம்னா நம்மளெல்லாம் மதிக்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படியே பேசினா கூட கண்டுக்க மாட்டாங்க. அதனால் முதல்ல வந்து பப்ளிக்கில் விடலாம், பப்ளிக்கில் கேட்டுக்கலாம், ஒப்பீனியன் கேட்கலாம். இது நியாயம் தானான்னு கேட்கலாங்கிறதுக்காக தான் ஒரு நியாயத்துக்கான ஒரு இதை கேட்குறேன். பார்க்கிங் பிளேஸில் வந்து எந்த நெல் வசதி இல்லை. டிரைவர்லாம் கொண்டு வருவாங்க, எங்கே கொண்டு நிப்பாட்டுவாங்க, அவங்க எங்கே தங்குவாங்கன்னு எதுவுமே தெரியல. என்ன வசதின்னு தெரியல. பார்த்துங்க நண்பர்களே, பாருங்கள். நன்றி, வணக்கம்.